வணக்கங்க. இன்றைக்கி என் கணவருக்கு லீவுங்க. அதனால் காலைல ஏஞ்சோனே கோழியை பார்க்க போயிட்டாருங்க. வேப்பிலை தலையை கொஞ்சம் உடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நோய் தாக்காமல் இருக்கும்னு சொல்லி வேப்பிலையை கொஞ்சம் உடச்சி கட்டி போட்டாருங்க. இந்த வேலையை முடித்தோடனே மாட்டுக்கு சோளம் அறுத்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வயலுக்கு போய் சோளம் அடிக்கலான்னு சொல்லி கிளம்புற நேரத்துலேயே அங்கே நாங்கள் குத்தகைக்கு விட்டுருக்க மாடை பார்த்தேங்க. அது எங்களை பார்த்தோன்னே அப்படியே பாவமாக பார்த்துச்சிங்க. சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு சோளம் அரைக்கிற வேலையை பார்த்துட்டோங்க. அதை கட்டி தூக்கிட்டு வந்தாச்சுங்க. தூக்கிட்டு வயலில் நடந்து போகும்போதே அங்கே பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து எங்களை போகாதுன்னு சொல்லியிருந்ததுங்க. சரி கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதை தூக்கிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி போயிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு பின்னாடி நான் உட்காந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு போடலான்னு சொல்லி போனால் மாடு ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்குங்க. இந்த பச்சை பில்லு தின்றதுனாலையும் என்னன்னு தெரியலங்க, வெக்காவே தின்னவ மாட்டுதுங்க. சரி மாட்டுக்கு போடலான்னு சொல்லி போட்டாச்சுங்க. அது நல்லா தின்னுடுச்சுங்க. சரி கிளம்பலாம், வேலை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டிட்டு லைக்கு கொஞ்சம் போட்டுட்டு போங்க.